வணக்கம். இது உங்கள் ஆக்ஷன் 4. உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே புத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சாலைக்கரை மாரியம்மன் கோவிலுக்கு அருகில் உள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் ஆகம விதிகள் படி திருப்பணி முடிவடைந்து கும்பாபிஷேக விழா வெற்றிகரமாக நடைபெற்றது. சபரிமலை ஐயப்பன் கோவிலை போன்று அமைக்கப்பட்ட இக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் ஐயப்பனை வழிபட்டனர். விழாவை முன்னிட்டு முதல் நாள் காலை விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி நடைபெற்றன. மாலையில் கால யாக பூஜை தொடங்கி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நேற்று காலை இரண்டாம் கால யாக பூஜையில் கோ பூஜை நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு மேல வாத்தியத்துடன் கடம் புறப்பாடு நிகழ்ச்சி வெளிப்படுத்தப்பட்டது. அதனை அடுத்து கும்பாபிஷேக விழாவில் மூலவர் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. மூலவர் ஐயப்பனுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைக்கு பின் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் தங்கராசு குருசாமி, சத்தியமூர்த்தி, அகில பாரத ஐயப்பன் சேவா சங்க தலைவர் முரளி, மூத்த குருசாமி, ஜெயராமன், கிராம முக்கியஸ்தர்கள், திருப்பணி குழுவினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். யாக பூஜைகளை சிவாச்சாரியர்கள் நடத்தினர். புத்தூர் ஐயப்பன் கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மூலவர் விமான கலசத்திற்கு சிவாச்சாரியார் புனித நீர் ஊற்றினார். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.